Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard Mathsல example 7.15 பார்க்கலாம். உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட உருளையின் கன அளவை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உயரம் அப்படின்னா h 2 மீட்டர். இந்த அடிப்பரப்பு அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 250 சதுர மீட்டர் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். இப்போ உருளையுடைய கன அளவு கேட்டிருக்காங்க. உருளையின் கன அளவு ஃபார்முலா எழுதணும். உருளையின் கன அளவு ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அளவுகள். கன அளவுன்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல கன அளவுகள் தான் எழுதணும். இதே பரப்பளவுன்னு கேட்டாங்க அப்படின்னா சதுர அளவுகள் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப இந்த பையா ஸ்கொயருக்கான வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 250 கொடுத்துருக்காங்களா? ஹெச்கான வேல்யூ வந்து 2. இப்ப 250 2ஆல பெருக்கணும். இந்த 0 வந்து விட்டுருங்க. 25 2ஆல பெருக்கணும். 2 10 2 4 1 5 50. இந்த 0 வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கன அளவு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னா கியூப்ல எழுதணும். எல்லாமே வந்து மீட்டர்ல இருக்கிறதுனால மீட்டர் கியூப் அல்லது கன மீட்டர் அப்படின்னு எழுதணும். இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.